ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ஆல்ரெடி கேட்டிருந்தாங்க, சிங்கிள் பேஸ் சொல்லாடுகளுக்கும் 24 வோல்ட் சொல்லாடுகளுக்கும் நமக்கு என்ன டிஃப்ரெண்ட், அதாவது 24 வோல்ட் காயிலில் சிங்கிள் பேஸை யூஸ் பண்ணால் ஏதாவது ப்ராப்ளம் வருமா அந்த மாதிரி நம்மள்ட்ட கேட்டிருந்தாங்க. அதை தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். என்னன்னா 24 வோல்ட் காயில் நம்ம இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 24 வோல்ட் காயிலும் வச்சிருக்கிறோம், இன்னொன்று மல்டி யூசபிள் சொல்லாடுகள் அப்படிதான் நம்ம ரெண்டையுமே செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா 24 வோல்ட் காயில், இது பார்த்தீங்கன்னா மல்டி யூசபிள் காயில் பக்கத்தில் இருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் நல்லாதான் இதில் நோட் பார்த்தீங்கன்னா 24 வோல்ட் காயில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, இது 24 வோல்ட் காயில்னு மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களால் மேலே உள்ள பவர் பக்கம் நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது, எனர்ஜில் தான் வரும். அதில் ஒரு சிலர் டிசபிள் பண்ணி நீங்கள் பண்ணுற மாதிரி வரும். பட் உங்களால் என்னன்னா அதில் 24 வோல்ட்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அதில் 24 வோல்ட் மட்டும்தான் கொடுக்க முடியும், அதை உங்களால் சேஞ்ச் பண்ணவே முடியாது. அதே போல் உங்களுக்கு எதுவுமே கொடுக்காம வந்துச்சு. அதே போல் மேலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் மேலே காயில் இல்லாமல் இருக்கு பாருங்க, ரெண்டாவது இதில் அதில் எப்படின்னா காயில் இல்லாமல் இருக்குன்னா நீங்கள் அதில் என்ன காயில்னாலும் யூஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா 24 வோல்ட் நான் 24 வோல்ட் காயில் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சிங்கிள் பேஸ்லேயே பார்த்தீங்கன்னா M10 வோல்ட் இருக்குது, அந்த இதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 230 வோல்ட் யூஸ் பண்ணலாம். அதே போல 415 உள்ள காயிலும் வரும். அதாவது நீங்க வாங்கக்கூடிய காயில பொறுத்து தான், அதில் மென்ஷன் பண்ணி தான் வாங்கணும். இப்போ இதுல என்ன பிரச்சனைனா, உங்களுக்கு ஈஸியா இருக்கக்கூடியதுல ஒரே ஒரு ப்ராப்ளம், நீங்க M10 வோல்ட் அதாவது ஹையர் ரேட்டிங் உள்ளதை நீங்க ஸ்மால் ரேட்டிங்ல உள்ள காயிலுக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா காயில் ஃபெயிலியர் ஆயிரும். அதே இது ஹையர் ரேட்டிங்ல உள்ள சொல்லாதவர்களுக்கு நீங்க லோவர் சப்ளை கொடுத்தீங்கன்னா காயில் உங்களுக்கு ப்ராப்ளம் வராது, காயில் ஆக்டிவேட் ஆகாது. பட் உங்களுக்கு காயில் ஃபெயிலியர் ஆகுறதுக்கான சான்சஸ் இல்லை. அதே இது நீங்க லோவர் ரேட்டிங்ல உள்ள காயிலுக்கு நீங்க ஹையர் ரேட்டிங்ல உள்ள பவர் சப்ளை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு காயில் ஃபெயிலியர் ஆகிரும். ஸோ அதனால நீங்க நேம் பிளேட்டை பார்த்து அதுக்கேற்றபடி சப்ளை கொடுங்க. இதுதான் உங்களுக்கு சேஃப் கண்டிஷன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காக நான் இதை கொடுத்துருக்கேன். இது இதில் உங்களுக்கு என்ன வீடியோ வேணுங்கிறத மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்காக வீடியோ போடுறேன். இண்டஸ்ட்ரியல் லெவலில் நம்ம எல்லா சொல்லாடுகள் எல்லாமே நான் உங்களுக்காக போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.